முதலமைச்சர் அவரை போய் சந்திப்பதால் எந்த பயனும் இல்லை. கர்நாடக முதலமைச்சர் சிவகுமார் அவர்கள் இந்த வேண்டுகோளை விடுத்திருக்கிறார். இந்த 3ஆம் தேதி சந்திப்பை தள்ளி வைக்கலாம். இங்கே பதற்றமான ஒரு சூழல் நிலவுவதால் அதை தவிர்க்க வேண்டும். அந்த முதலமைச்சர் தயாராக இல்லை என்கிற போது இவர் மட்டும் போய் அங்க நிற்க முடியாது. கிட்டத்தட்ட 60 ஆணையத்துக்கு தெரிவித்து விட்டார்கள். நாங்கள் தமிழகத்திற்கு தண்ணீர் தரப்போவதில்லை. மழைக்காலம் வரும்போது, மழை நிறைய பொழியும் போதுதான் அடுத்த கட்டத்தை பற்றி யோசிக்க முடியுமே தவிர இப்போது தர முடியாது என்கிற நிலைப்பாட்டுக்கு வந்து விட்டார்கள். கர்நாடகத்தில் உற்பத்தி ஆகிறது என்பதாலேயே அது கர்நாடகம் தனக்குத்தான் சொந்தம் என்று கூறிவிட முடியாது என்பதை மையமாக வைத்து அந்த பேச்சு நடந்திருந்தால் அது பலனளித்திருக்காது. ஏனென்றால் நம்ம கடந்த அனுபவங்கள் இருக்கின்றன. இந்த காவிரி பிரச்சனையிலேயே கூட 2 மாநில முதலமைச்சர்களும் சந்தித்து பேசுவது என்பது ஏற்கனவே நடந்திருக்கிறது. இதற்கு முன்பும் நடந்திருக்கிறது. ஆனால் அந்த பேச்சுவார்த்தை எல்லாம் எந்த விதமான கராரான திட்டவட்டமான முடிவும் எட்டப்பட்டது இல்லை. இறுதியில் நீதிமன்றம் தலையிட்டுதான், உச்ச நீதிமன்றம் தலையிட்ட பிறகுதான் இதற்கு ஒரு வழி பிறந்தது. நீதிமன்ற ஆணையின்படி ஒரு நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது. அந்த நடுவர் மன்றம் ஒரு இடைக்கால அறிக்கையை கொடுத்தது. பிறகு தனது இறுதி அறிக்கையை 2007ஆம் ஆண்டிலே கொடுத்தது. அந்த இறுதி அறிக்கையில் தான் 2 அந்த சம்பந்தப்பட்ட மாநிலங்களுக்கெல்லாம் எவ்வளவு நீர், எவ்வளவு விழுக்காடு இருக்க வேண்டும், எந்தெந்த காலகட்டத்தில் என்கிற அந்த தெளிவான ஒரு பரிந்துரைகள் இருந்தன. அந்த பரிந்துரைகளின் அடிப்படையில் தான் உச்ச நீதிமன்றம் 2018ஆம் ஆண்டில் தனது தீர்ப்பை வழங்கியது. அந்த தீர்ப்பில் இந்த பரிந்துரைகளை செயல்படுத்த ஆணையிட்டதோடு இதை செயல்படுத்துவதற்கான ஒரு ஆணையத்தை அமைக்கவும் ஆணையிட்டது. சொல்ல போனால் அப்படி ஒரு காவிரி நதிநீர் ஆணையத்தை அமைப்பதற்கே கூட மீண்டும் வலியுறுத்த வேண்டியிருந்தது. ஏன்னா ஒன்றிய அரசு தான் அதை செய்ய வேண்டும். அதற்கு இழுத்தடிக்கப்பட்ட போது அதற்காகவும் ஒரு பெரிய போராட்டம் தேவைப்பட்டது. பிறகு அமைக்கப்பட்டது. அந்த ஆணையம் தெளிவான வழிகாட்டல்களை வரையறுத்து கூறியிருக்கிறது. இப்போது நமக்கு தேவைப்படுவதெல்லாம் என்னவென்றால், பேச்சுவார்த்தை நடக்கிறதோ இல்லையோ, இந்த வழிகாட்டல்கள் கராராக செயல்படுத்தப்பட வேண்டும். ஏதோ ஒரு ஆணையம் தானாக தோன்றி தானாகவே கொடுக்கிற பரிந்துரைகள் அல்ல. உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி அமைக்கப்பட்ட ஆணையம். அந்த ஆணையம் கொடுத்திருக்கிற பரிந்துரைகள் அல்லது ஆணைகள் என்பது கிட்டத்தட்ட உச்ச நீதிமன்றத்தின் ஆணைகளை போன்றதுதான். ஆகவே ஏற்கனவே அது போலத்தானே நடுவர் மன்றமும் உச்ச நீதிமன்றம் அமைத்ததுதான் என்பதால் அது உச்ச நீதிமன்ற ஆணைக்கு தீர்ப்புக்கு பக்கத்திலே வந்தது. இப்பொழுது அரசு இந்த ஆணையத்தை அமைத்திருக்க போது அந்த ஆணையம் அமைக்கப்பட்டதற்கான அடிப்படை உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு தான் என்பதால் மீண்டும் அந்த உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு அடிப்படையில இந்த ஆணையத்துடைய வழிகாட்டல்கள் உறுதியாகவும் நேர்மையாகவும் செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதைத்தான் தமிழக அரசு மீண்டும் மீண்டும் வலியுறுத்த வேண்டும். அது பேச்சுவார்த்தையின் மூலமாக அப்படி வலியுறுத்துவதாக இருந்திருந்தால் அந்த பேச்சுவார்த்தை வெற்றிகரமான பயனுள்ள பேச்சுவார்த்தை என்பதாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அப்படி இல்லாமல் மேகதாது பிரச்சனையை அந்த அரசு முன்வைத்து அதுல என்ன செய்யலாம் என்பதாக பேச்சுவார்த்தை நடந்திருந்தால் அது தோல்வி அடைந்திருக்கும். ஆனால் எப்படியும் இப்பொழுது இப்படி ஒரு பதற்ற சூழலை காரணம் காட்டி இந்த பேச்சுவார்த்தை நடக்கவில்லை. இது ஏதோ ஒரு வகையில் கர்நாடக அரசு கொஞ்சம் பின்வாங்குவதாக கூட எடுத்துக்கொள்ளலாம். இப்ப தமிழகத்திற்கு தண்ணி தர இயலாதுன்னு கர்நாடக அரசு சொல்லியிருக்காங்க. சிவகுமார் இதை ஆணையாவும் ஆணையர்கிட்ட அறிவிச்சிட்டதாவும் சொல்லியிருக்காரு. தமிழக அரசு இதுக்கப்புறம் இந்த நிலையை எப்படி செயல்படுத்த போறாங்க? இப்ப நன்றாக தெரிகிறது. இப்ப இந்த அளவுக்கு அவங்க தெளிவா திட்டவட்டமா அறிவிச்சதுக்கு அப்புறம் வெறும் பேச்சுவார்த்தையில எந்த மாற்றமும் வரப்போவதில்லைன்னு கடந்த கால அனுபவம் இருக்கிறது. இப்பொழுது அவர்கள் தங்களுடைய முடிவை கிட்டத்தட்ட ஆணையத்துக்கு தெரிவித்து விட்டார்கள். நாங்கள் தமிழகத்திற்கு தண்ணீர் தரப்போவதில்லை. மழைக்காலம் வரும்போது, மழை நிறைய பொழியும் போதுதான் அடுத்த கட்டத்தை பற்றி யோசிக்க முடியுமே தவிர இப்போது தர முடியாது என்கிற நிலைப்பாட்டுக்கு வந்து விட்டார்கள். பேச்சுவார்த்தை இல்லை என்று ஆகிவிட்டது. ஆகவே தமிழக அரசுக்கு இருக்கிற ஒரே வழி என்பது சட்டபூர்வமான வழிதான். ஏற்கனவே தமிழக சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த தீர்மானத்தை கர்நாடக அரசு மதிக்கிறதா, அதுபோல ஒன்றிய அரசு அதில் தன்னுடைய பொறுப்பை நிறைவேற்றுகிறா என்கிற
கேள்வியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இப்பொழுது ம். நிச்சயமாக சட்டத்தின் ம். வழியே நாட வேண்டியிருக்கிறது. மீண்டும் ஓகே. உச்ச நீதிமன்றத்தின் கதவை தெளிவான மறுக்க முடியாத ஆதாரங்கள், வாதங்களுடன் தமிழக அரசு அணுக வேண்டும். மேகதாதுவை கட்டுறதால தமிழ்நாடுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும்? தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, ம். கர்நாடகத்திலேயே கூட பிரச்சனை இருக்குது. அதை பார்க்கலாம். முதல்ல ம். இந்த ம். மேகதாது பிரச்சனையில் நடந்த ஒரு ஒரு முக்கியமான ஒரு மாற்றத்தை சொல்லியாக வேண்டும். என்னவென்றால், ஓகே. தொடக்கத்தில பெங்களூரு என்பது மிகப்பெரிய நகரம். சென்னையை போல மிகப்பெரிய நகரம். அந்த அந்த மக்களுக்கெல்லாம் குடிநீர் பற்றாக்குறை என்பது இருக்கிற போது, அதை நிறைவு ம். செய்வதற்காக இந்த அணை தேவைப்படுகிறது என்பதாகத்தான் கர்நாடகத்தின் தரப்பிலே, கர்நாடக அரசின் தரப்பிலே சொல்லப்பட்டது. பிறகு ஓகே. பார்த்தால் அதில் ஒரு மின்சார திட்டம், மின்சார ம். உற்பத்தி திட்டமும் அதில் இணைகிறது. ஆக அப்படி ம். என்றால் மிக அதிகமான தண்ணீர் அது தேவைப்படும். மிக ம். அதிகமான தண்ணீர் அங்கே எடுத்துக் கொள்ளப்படும். அப்படி வருகிற போது இயல்பாகவே தமிழகத்துக்கு வர வேண்டிய நீர் அந்த அணையில ம். தடுக்கப்பட்டு விடும் என்பதாக ஓகே. தெரிகிறது. மழைக்காலத்திலே அணை நிரம்பி வழிந்து திறக்கப்படுவது என்பது வேறு. அது எல்லா ம். ம். காலத்திலும் நடக்கும். சொல்லப்போனா கடந்த காலத்துல பூரா தமிழகத்துக்கு எப்போதெல்லாம் கூடுதல் தண்ணீர் கிடைத்தது என்றால் மழை பெஞ்சதுனால கிடைச்சதுதான். ம். ம். சட்டப்படியான ம். ஏற்பாட்டுல அது கிடைக்கல. ஏன்னா அதை செயல்படுத்துவதற்கு பல்வேறு தடைகள். ஆஹ் ஆனால் இப்பொழுது வறட்சி காலமாக இருக்கிற போது அது மேலும் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். தண்ணீர் நின்று விட்டால் என்ன ஆகும்? குறிப்பாக தமிழ்நாட்டில் நமக்கு தெரியும், காவிரி நீர் கர்நாடகத்திலே உற்பத்தி ஆனாலும் கூட இங்கே தமிழகத்தில் தான் நீண்ட தொலைவுக்கு அது செல்கிறது. அதன் ஓகே. பிறகுதான் பிற ம். இடங்களுக்கு கேரளம் அண்டு புதுவைக்கெல்லாம் பிறகுதான் செல்கிறது. ஆனா ம். அப்படி நீண்ட தொலைவு இங்கேதான் பயன்படுகிற போது அந்த காவிரி டெல்டா என்று சொல்கிறோமே, அந்த வண்டல் வளப்பகுதி அது இங்கேதான் மிகுதியாக இருக்கிறது. ஆக அதை நம்பித்தான் இங்கே அந்த தஞ்சை மண் வந்து ஒரு வளமான நெல் களஞ்சியம் என்று சொல்லத்தக்கதாக இருந்தது. அந்த இன்றைக்கு பல்வேறு மாவட்டங்களாக ஆகிவிட்டன என்றாலும் கூட அதைத்தானே இன்றைக்கு நாம் நெல் களஞ்சியம் என்று சொல்கிறோம். அந்த ம். நெல் களஞ்சியம் என்பது வெறும் வைக்கோல் களஞ்சியமாக மாறிவிடும். அப்படித்தான் ஓகே. சொல்ல வேண்டியிருக்கிறது. ஏன்னா ம். ம். தண்ணீர் மிகுந்த குறைந்த தண்ணீர் தான் வர வேண்டும் வரும் என்கிற போது ம். அது தவிர்க்க முடியாத நிலை என்கிற போது ஒன்று அந்த நெல் சாகுபடி என்பது அளவு குறையும், அல்லது வேறு சாகுபடிகளுக்கு மாறுவார், வேறு ம். பயிர்களுக்கு மாற வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இயற்கை ம். சூழலை பொறுத்து விவசாயிகள் தன்னுடைய அனுபவ அறிவின் அடிப்படையில சில பயிர்களை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். அது நல்ல ம். நல்ல மாற்றம் அது. ஆனால் ஒரு கட்டாயத்தை ஒரு அரசியல் சூழலின் காரணமாக ஒரு மாநில அரசு முடிவுகளை செயல்படுத்த மறுக்கிறது என்கிற அடிப்படையில வேறு பயிர்களுக்கு மாறுவார்கள் என்றால் அது யாருக்கு இழப்பு? தமிழக பொருளாதாரத்திற்கு இழப்பு, ம். பொதுவாக நாட்டிற்கும் இழப்பு என்று வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா நாட்டினுடைய அரிசி தேவையில தமிழகத்தினுடைய பங்கு, குறிப்பா அந்த தஞ்சை டெல்டா பகுதியுடைய பங்கு என்பது கணிசமானது. அது அதிலே ஓகே. ம். ஒரு பற்றாக்குறை ஏற்படுவது என்பது நாட்டுக்கே நல்லது இல்லை அல்லவா? அது ஒரு ம். பக்கம். ம். இன்னொரு ம். பக்கம் கர்நாடகத்துக்கே கூட பாதிப்பு இருக்கிறது என்று சொன்னேன். அது எப்படி ம். என்றால், இந்த மேகதாது அணை கட்டப்படுகிற போது அதனால் ஏன்னா அது உயரத்துக்கு அதுக்கான பள்ளத்தாக்கு பகுதியெல்லாம் இருக்கின்றன. அதனால தான் அந்த இடத்த தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி தேர்ந்தெடுக்கிற போது அதை சுற்றி இருக்கிற காட்டு பகுதிகள் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் அந்த காட்டு பகுதிகளெல்லாம் நீரில் மூழ்கிவிடும். ஒரு காலத்துல அணைகள் என்பது ஒரு புதிய தேவையாக இருந்த போது அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அணைகள் கட்டப்பட்டன. ஆகவே பல ம். ஏக்கர் நிலங்களை நாம் இழந்திருக்கிறோம் ஏற்கனவே. காட்டு பகுதியில் இழந்திருக்கிறோம். ஆனா என்றாலும் கூட ஏதோ ஒரு வகையில அந்த மக்கள் வேறுபாடுகளை கொண்டு செல்லப்பட்டார்கள். ம். அவர்கள் பழகி விட்டார்கள். அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு. இப்பொழுது ஒரு புதிய அணை கட்டப்படுகிற போது மீண்டும் ம். ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் நீரில் மூழ்கி போகும் என்றால் அது அந்த மாநிலத்துக்கு எவ்வளவு பெரிய இழப்பு. காடுகள் வெறும் வெறும் காடு அல்ல அது. வேறு ஏதோ புல்லும் ம். புதர்களுமாக இருக்கிற காடு அல்ல. எத்தனையோ வன ஓகே. விலங்குகள் அங்க இருக்கும், உயிர்கள் இருக்கும். அதெல்லாம் ம். சேர்ந்து ம். அழியும். இயற்கை சூழல் என்பதே பாதிக்கப்படும். அது கர்நாடகத்தை மட்டும் பாதிப்பதாக இல்லாமல் அண்டை மாநிலங்களையும் பாதிக்கும். ஆக இப்ப ம். எந்த ம். கோணத்தில் பார்த்தாலும் மேகதாது அணை என்பது ஒரு நல்ல முடிவு அல்ல.
வெறும் ஒரு அரசியல் தேவைக்காக ஒரு அங்கே நாங்கள் இதை செய்து விட்டோம் பார் என்று காட்டிக்கொள்வதற்காக இந்த திட்டத்தை அவர்கள் செயல்படுத்தினால் இறுதியில் பாதிப்பை அந்த மக்களுக்கும் அந்த மாநிலத்து மக்களுக்கும் சேர்த்தே அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள் என்றுதான் இதை பார்க்க வேண்டும். ஓகே. இப்ப தொடர்ந்து வரும் காவிரி நீர் பிரச்சனைக்கு இறுதியான தீர்ப்பு எப்பதான் வரும்? நிலையான தீர்ப்பு வருமா? இது இதுதான் எல்லாரும் எதிர்பார்க்கிற அந்த நிலையான தீர்ப்பு என்பதுதான். இதுல இதற்கு மிக அடிப்படையாக ஒரு அறிவியல் சார்ந்த உலக அரசியலும் சார்ந்த ஒரு முக்கியமான புரிதல் தேவைப்படுகிறது. இயற்கையும் சார்ந்தது என்று கூட வைத்துக் கொள்ள வேண்டும். எப்படி என்றால் ஒரு ஒரு சில பல ஆறுகள் நமக்கு தெரியும். ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே தொடங்கி அந்த பகுதியிலே முடிஞ்சிடும். ஒரே மாநிலத்திலே பிறந்து அந்த மாநிலத்துக்குள்ளே ஓடி அந்த மாநிலத்திலே கடலில் கலந்து விடும். சில ஆறுகள் கடலுக்கே போகாத ஆறுகள் கூட இருக்கின்றன. நம்ம வைகை ஆறு எந்த கடலிலும் கலப்பது இல்லை. அப்படிப்பட்ட ஆறுகள் இருக்கின்றன. ஆனால் சில ஆறுகள் ஒவ்வொரு மாநிலமாக தாண்டி தாண்டி வருகின்றன. சில ஆறுகள் ஒரு நாடு விட்டு இன்னொரு நாடு செல்கிறது, வெவ்வேறு நாடுகளுக்கு செல்கிறது. அப்படிப்பட்ட நதிகள் உலகம் முழுக்க இருக்கின்றன. இந்த நிலைமையில் தான் அந்த நாடுகளுக்கிடையே நதி நீரை எவ்வாறு நாடுகளுக்குள்ள எல்லை புரிஞ்சதுக்கு அப்புறம் அதற்கான சண்டைகள் வருகின்றன, பிரச்சனைகள் வருகின்றன. ஆகவேதான் ஹெல்சிங்கி மாநாடு என்று ஒரு மாநாடு நடத்தப்பட்டது. அந்த மாநாட்டிலே நிறைய விவாதங்கள் நடத்தப்பட்டு இறுதியில ஒரு முக்கியமான முடிவு எடுத்தார்கள். என்னவென்றால், இப்படி நாடுகளுக்கிடையே ஒரு ஆறு ஓடுகிறது என்றால் அந்த ஆற்றுக்கு எந்த நாடும் சொந்தம் கொண்டாட முடியாது என்பது. ஒரு குறிப்பிட்ட நாட்டிலே அதற்கான உற்பத்தி அந்த ஊற்றுகள் அங்கே இருக்கலாம், மலைப்பகுதி அங்க இருக்கு, அங்கிருந்து ஊறிதானே வர முடியும். அப்படி ஊற்றெடுத்து வருகிறது என்பதாலே அந்த நாட்டிற்கு அது சொந்தமாகி விடாது என்று தெளிவான வரையறை அது உலக நாடுகளால் ஏற்றுக்கொண்டன. ஆகவேதான் அனைத்து நாடுகளும் சம்பந்தப்பட்ட அனைத்து நாடுகளும் சமமான பலனை பெறுகிற வகையில அல்லது சமநீதி என்கிற அடிப்படையில அந்த அதற்கான பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும், உடன்பாடுகள் காணப்பட வேண்டும் என்று தெளிவான வழிகாட்டலை அந்த ஹெல்சிங்கி மாநாடு உலகத்துக்கு அறிவித்தது. அதை இந்தியாவும் ஏற்றுக்கொண்டது. இந்தியா மற்ற நாடுகளுக்கு பிரம்மபுத்திரா போன்ற நதிகள் செல்கிற போது அந்த அது குறித்து மட்டும் அது குறித்த அணுகுமுறைகளுக்காக மட்டுமல்ல, இந்தியாவுக்குள்ளேயே ஓடுகின்ற நதிகள், இப்ப இந்த காவிரி போல ஒரு மாநிலத்தில் இன்னொரு மாநிலம் வருகிறதே, இந்த நதிகளுக்கும் கூட இந்த விதி பொருந்தும் அல்லவா? கர்நாடகத்தில் உற்பத்தி ஆகிறது என்பதாலேயே அது கர்நாடகம் தனக்குத்தான் சொந்தம் என்று கூறிவிட முடியாது. ஏன்னா அந்த ஆறு என்பது நீண்ட பாதை. அப்பதான் அது ஆறு ஒரே இடத்துல உற்பத்தி, ஒரே இடத்துல என்ன அதுக்கு பேர் குளம் இல்லையா? அது கண்மாய், அவ்வளவுதான். ஒரு ஆறு ஒரு ஒரு இலக்கிய பெருமையும் வரலாற்று பெருமையும் உள்ள ஒரு நீண்ட ஆறு இருக்கிறது என்றால் அது எங்கெல்லாம் செல்கிறதோ அங்கெல்லாம் அது சொந்தம், அவர்களுக்கெல்லாம் சொந்தம். இதைத்தான் நான் சொன்னேன். ஒரு அரசியல் சார்ந்த, இயற்கை சார்ந்த, அறிவியல் சார்ந்த, உலக புரிதலோடு சார்ந்த இந்த தெளிவுக்கு இரண்டு சம்பந்தப்பட்ட எந்த மாநில அரசும் வர வேண்டும். இந்த தெளிவை அந்த மாநில அரசுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு ஒன்றிய அரசுக்கும் கூட இருக்கிறது. இந்த புரிதலின் அடிப்படையில் இப்போது காவிரி பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு, நிலையான தீர்வு என்ன என்ற அந்த கேள்வியை பற்றி பார்க்கலாம். நிலையான தீர்வு என்பது முதல்ல இந்த இயற்கையை புரிந்து கொள்வது, அதை ஏற்றுக்கொள்வது என்பது. அடுத்தபடியாக இப்பொழுது வெறும் பேச்சுவார்த்தைகள் என்பவை மீண்டும் மீண்டும் பிரச்சனையை தள்ளி போடுவதற்கும் அதன் அடிப்படையிலே ஒரு நிலையான தீர்வு என்பது இல்லாமல் தொடர்ந்து கொண்டே இருப்பதற்கும் தான் வழிவகுக்கின்றன. இன்னொன்று, இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் ஆணி எடுத்தது போல ஒரே மாதிரியான தீர்ப்பு என்றும் வந்துவிட முடியாது. ஒரே விதமான தீர்வு என்பது வந்துவிட முடியாது. காலச்சூழல்கள் மாறும், வாழ்க்கை நிலைமைகள் மாறும். ஏன்னா மக்கள் தொகைகள் அதிகரிக்கின்றன, வாழும் சூழல்கள் மாறுகின்றன என்கிற போது தேவைகள் மாறும். அதை ஒட்டி புதிய புதிய முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும். இதுவும் ஒரு யதார்த்தம். இதை ஒரு எதிர்கால யதார்த்தம். இதை மனதில் வைத்துக் கொண்டுதான் இதற்கு தீர்வு காண வேண்டும். முதல்ல அப்படிப்பட்ட தீர்வுகள், அதுக்காக இந்த வருஷம் இப்படி ஒரு முடிவு, அடுத்த வருஷம் அந்த முடிவுன்னு போக முடியாதுல்ல. ஒரு நீண்ட கால அடிப்படையில இந்த புரிதலோடு, இந்த அக்கறையோடு சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள், இதுல வல்லுநர்களாக இருக்கின்ற இயற்கை ஆர்வலர்கள் இருக்கிறார்கள், ஆறுகளை பற்றி நன்கு அறிந்தவர்கள் இருக்கிறார்கள். எவ்வாறு பங்கிட்டால் எல்லோருக்கும் சமமாக கிடைக்கும்
என்பதை ஏற்கனவே பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றன. அதெல்லாம் புத்தகங்கள் வந்திருக்கின்றன. அந்த திரும்ப திரும்ப மாநாடுகளில் கருத்தரங்கில் அந்த கருத்துக்கள்லாம் முன்மொழியப்பட்டிருக்கின்றன. அவற்றெல்லாம் கேட்டு வாங்குகிற ஏற்பாடாக இருக்க வேண்டும். சொல்ல போனால் அவ்வப்போது ஒரு நடுவர் மன்றம், புதிய புதிய நடுவர் மன்றம். இந்த பிரச்சனை கூட பார்த்தோம். தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றிய போது அதுல புதிய நடுவர் மன்றம் என்ற ஒரு சேர்க்கை இருந்தது. அதற்கெல்லாம் எதிர்ப்பு தருது. புதிய நடுவர் மன்றம் மீண்டும் நீண்ட காலத்திற்கு பல தசாப்தங்களுக்கு இழுத்து செல்வதாக மாறிவிடும் என்றால் சொன்ன ஒரு கவலை தெரிவிக்கப்பட்டது. அது தேவையில்லை என்ற கருத்து முன்வைக்கப்பட்டது. இப்ப நான் சொல்வது அப்படிப்பட்ட அவ்வப்போது புதிய நடுவர் மன்றம் என்பதாக அல்ல. நான் சொன்னேனே, புதிய புதிய நிலைமைகள் உருவாகிற போது அதற்கேற்ப அந்த ஆணையம் என்று இருக்கிறது என்றால் அந்த ஆணையத்திற்கு அந்த பொறுப்பும் சேர்க்கப்பட வேண்டும். இதையும் அந்த ஆணையம் கவனிக்க வேண்டும். அந்த அடிப்படையில புதிய வழிகாட்டுதலை உருவாக்க வேண்டும். அது குறித்து உடனடியாக பேச்சுவார்த்தையை நடத்துவது, சம்பந்தப்பட்டவர்களோடு இது குறித்த தகவலை பரிமாறிக்கொள்வது, அதிலிருந்து ஒரு நல்ல முடிவுகளுக்கு போகுது என்று அவ்வப்போது காலகட்டத்துக்கு பொறுத்து எடுத்துக்கொள்ளலாம். ஆனா இதை குறித்து இப்ப நாம பேசுறதை விட சம்பந்தப்பட்ட அறிஞர்களோடு பேசட்டும், சம்பந்தப்பட்ட அரசியல் தலைவர்களோடு உட்கார்ந்து பேசட்டும். அதையெல்லாம் முதல்ல ஏதோ உயர்மட்டத்தில் நடக்கிற விஷயங்களாக மட்டும் முடித்து விடாமல் மக்கள் கவனத்துக்கு கொண்டு வந்து கொண்டே இருக்கட்டும். 2 மாநில மக்களுக்கும் அது போய் சேர வேண்டும். அப்படி போய் சேருகிற போது இந்த பதற்றங்களுக்கு இடம் இருக்காது, மோதல்களுக்கும் பகைமைக்கும் இடம் இருக்காது. சுமூகமான நிலையான தீர்வு என்பது நிச்சயமாக கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். ஓகே. உங்க கருத்திற்கும் நேரத்துக்கும் நன்றி சார். நல்லது.